வாங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வாங்க அன்புமதி சேனல் லைக் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒருத்தியாக என்னை நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? என்ன வீடியோ இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் எப்படி சொல்கிறதுன்னா, நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு தள்ளு வண்டி கடை தான் நாம் வச்சுருக்கோம். இன்றைக்கி ஆனால் நம்ம கடை லீவ் விட்டாச்சு கைஸ். நம்ம இன்றைக்கி கடை லீவ் விட்டாச்சு. எதனால் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரோடு வாரம் கடை வச்சுருக்கிறவங்க அவங்க ஏதோ ஒரு சாப்பாடுக்கோ இல்லை எதுக்கோ ஒன்று நம்ம ஒரு ஒர்க் பார்க்குறம்ப சாப்பாடு ஏதோ ஒரு வழி இல்லாதனால அவங்களோட சுய தொழிலில் ஏதோ ஒன்று வச்சு பொழப்பை நடத்திட்டு ஏதோ ஒன்று போகிறாங்கன்னா, அந்த பொழப்புல மண்ணாளி போடுறவங்க இருக்கிறாங்க பாருங்கள், நிறைய பேர் மக்களுங்க. அது நான் இப்போ நாம் மட்டும் கிடையாது, ரோடு வாரம் எவ்வளோ பேரை நம்ம வச்சுருக்குறோம் கடை நம்ம அந்த கடையை நம்ம ஒரு நாளை ஒருத்தருமே ஒரு டார்ச்சல் கடை எடுங்கன்னு சொல்லிட்டு நாம் காலையிலே எந்திரிச்சிலேருந்து மெனகட்டு எல்லாத்தையும் நாம் தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நாம் எடுத்துன்னு போயிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம இவ்வளோ செஞ்சுமே அங்கே போயிட்டு எல்லாமே நம்ம எப்படின்னா வரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு உக்காந்துட்டு இது பண்ணு இப்படியே இருந்து சரி நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. நம்ம அப்பயும் கடை எடுப்பா, கடை ஏன்பா போடுற இந்த இடத்துல, கடையெடுன்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, இன்றைக்கி அது போராட்டம் நடத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், போராட்டம் நடத்துகிறாங்க. ஏன் தள்ளுவண்டி கடை எடுக்க சொல்கிறாங்க? அவங்களால் முடிஞ்சு ஏதோ ஒன்று பொழப்ப நடத்திட்டு ஏதோ ஒன்று போகிறாங்கன்னா அந்த கடையில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சில பேருங்கெல்லாம். நிறைய பேர் தள்ளுவண்டி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நான் சொல்கிறது என்னான்னு சொல்லிட்டு. இப்போ டோட்டலாகவே யாருமே தள்ளுவண்டி வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே 3 வருஷமாக வச்சுட்டு தான் இருந்தேன். ஒருத்தரும் எப்படி சொல்கிறதுன்னா, கொஞ்ச நாள் கேப் விடுவாங்க, கொஞ்ச நாள் கேப் விட்டு திரும்பவுமே ஒருத்தருமே பிரச்சனை பண்ணுவாங்க. சரி நம்ம எல்லாத்தையும் சகிச்சுன்னு எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்ப. சில பேருங்கெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா, உடுப்பான் அதுவே பொழப்ப நடத்திட்டு அதுவே ஏதோ கஷ்டப்பட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சில பேர். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி எல்லாமே வண்டி எல்லாமே நிறுத்திக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க. நாம் தள்ள வண்டி வைக்கிறதுனால மட்டும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் உங்கள் கடை எடுங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம கஷ்டப்படுறோமோன்னு அவங்களுக்குமே புரியும். அது எப்படி எல்லாரும் தான் நிறுத்தினுக்கிறாங்க, அவங்களெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே தள்ளுவண்டி வச்சுருக்குறவங்க எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க. இன்றைக்கி போராட்டம் பண்ணி அதிலெல்லாம் இனிமேல் எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி கடை லீவ் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாம் எப்படின்னா, நாம் கடை ஈவினிங் டைம் தான் நம்ம வைக்குவோம். கடை வைக்கிறம்ப எடுத்துகிட்டு நம்ம விட்டுடுறம்ப நம்ம விட்டுடுறோம்பலா. அதுக்கப்புறம் பார்த்தீங்களான்னா, அது அப்போ கூடவே அந்த கடையில் ஏதாச்சும் ஒன்று நம்ம கட்டி எல்லாத்தையும் உள்ளவர க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம வச்சுட்டு வந்துடுவோம். நம்ம அந்த கடையில் அப்போ கூட வேணும்னே சில பேர் எல்லாம் செஞ்சுட்டு விரோதிங்கெல்லாம் இருக்கிறாங்க. எல்லா ஊர்லும் எல்லா ஊர் இதிலுமே இருப்பாங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியல. நான் ஓப்பனாகவே நான் எதுவுமே சொல்லலை, ஓகேங்களா? நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் தூங்கி எந்திரிச்சத்துலேருந்து ஒரே நாங்கள் கஷ்டம் தான் நான் படுவோம், ஓகேங்களா? பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பத்துலேருந்து சரி நம்ம வீட்டில் நம்மளோட கஷ்டம் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? நம்மளோட மனசாகவே நம்ம இருந்துட்டு போட்டோம். சரி நம்ம வீட்டுக்கார ஒண்டி தான் நான் சம்பாதிக்கிறாங்க, நாம் ஏதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம கடனை தீக்கணும், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை ஏதாவது ஒன்று பொழப்பை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் துணிஞ்சு இறங்கி ஒரு தள்ளுவண்டி கடை போட்டோமே. அந்த தள்ளுவண்டி கடை போட்டதுனால போகுது இல்லைன்ல, ஏதோ ஒன்று. சில பேர் இருக்கிறாங்க பாருங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்கு எடுங்க. சில பேர் குடிச்சிட்டு இதில் பிரச்சனை பண்ணுவாங்க.
எல்லாமே தான் நாம் இது பண்ணிட்டு தான் உட்காந்துருக்குறோம். வேணுன்னே சண்டைக்கு வருவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தள்ள வண்டி வைக்கிறதுனால நல்லா இருப்பாங்கன்னு யாரும் நினைக்காதீங்க. அவங்களுமே தான் கஷ்டப்படுறாங்க. ஆனாலுமே வந்து அதில் நிறைய பிரச்சனை விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நிறையவே வரும் பிரச்சனை. அதெல்லாம் சமாளித்து வெளியே வரதா ஒரு துணிச்சலான பொண்ணு. ஓகேங்களா? அது எனக்கு எதை சொல்கிறதுன்னு தெரியல, நான் சொல்கிறேன். நான் வந்து என்னோடய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்களான்னா, காலை எந்திரிச்சத்துலேருந்து கடை ஒர்க்கு, புதினா க்ளீன் பண்ணணும், மல்லி கருவேப்பிலை க்ளீன் பண்ணணும், கறி வாஷ் பண்ணி வைக்கணும், அடுப்புக்கிட்ட ஃபுல் வேலை என்னோடய வேலை தான், ரொட்டீன் வேலை. மாமா வந்து கடைக்கு போயிட்டு எல்லாமே மல்லிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்களன்னா அவங்களுமே எல்லாமே கோஸ் வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நெஞ்சு சளி பிடிச்சிருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் அப்படியே பேச்சு வந்து ஒரு மாதிரியே இருக்குது. சளி வந்து எப்படின்னா அந்த வெங்காயம் எல்லாம் ஒரு 4 கிலோ 5 கிலோ உருகிருனா அது வந்து கண்ணுலேருந்து தண்ணி வருதுங்களா, அதனால சளி பிடிச்சிக்கிச்சு. அப்படியே வந்து விடுவனாட் சொல்லுது. அப்பாப்பா வந்து இப்போ மாமா வந்து கோஸ் வெட்டிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோஸ் வெட்டுவாங்க. நான் வந்து அடுப்புக்கிட்ட எல்லா வேலையுமே பண்ணுவேன். சிக்கன் போண்டா கிண்டுவேன், சூப்பு வைக்குவேன், சிக்கன் 65 கிண்டுவேன். எல்லாமே நான் தான் செய்யணும். அடுப்புக்கிட்ட சேர ஜாமான் விளக்குவேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா மாமா வந்து போண்டா கிண்ட வந்துடுவாங்க. மசாலாலாம் போட்டுட்டு வந்துடுவா. அப்புறம் மாமா வந்து போண்டா கிண்ட வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி 2 மணி ஆகிடும். தண்ணி பிடிச்சிட்டு ஜாமானெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரைக்கும் மணி 2:15 ஆகிடும். நாம் சாப்பிட்றதும் சாப்பிடாதான் எடுத்துன்னு கடை எடுத்துன்னு நாம் ஓட போகிறோம்ப. இதுவும் வந்து இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோம்னா மக்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேனுது. இது இவ்வளோ ரேட்டா, அது இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் பிரச்சனை பண்ணுறாங்க. முட்டை உங்களுக்கே தெரியும். முட்டை வந்து ஒரு முட்டை வந்து 8 ரூபா விற்கிது. நாம் ஒரு லாபத்துக்கே இல்லாமல் 7 ரூபா தான் போட்டுட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே வந்து சில பேர் வந்து ஏமா இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நேற்று வந்து ஒரு ஐயா அப்படி தான் கேட்டாங்க. எங்கேயோ முழு முட்டை வந்து 10 ரூபான்னு தராங்களா, அதான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க ஐயா. நான் கேட்டேன், நானும் வாங்கிக்கிறேன் ரெகுலராக அப்படின்னா. அதுக்கு நாம் என்ன வார்த்தை சொன்னோம், அதுக்கு என்னன்னா பொங்குன்னு ஒடுங்கிட்டு போகிறாங்க அவங்க பாட்டுக்கு. அவங்க இன்னும் இப்படி கூட இருப்பாங்களா நாட்டிலலாம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி கூட இருப்பாங்கன்னு மனுஷாலும் எனக்கு இப்போ தான் தெரியுது. கடை வச்சத்துலேருந்து வீட்டில் இருக்கிற வரையும் எந்த அனுபவம் தெரியாது. கடை வச்சத்துலேருந்து நிறைய அனுபவப்பட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நானுமே நம்ம கஷ்டப்படுறது நம்மளோட இது. ஆனால் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு ஆனால் கடை கிட்ட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், தொலைவாக தான் இருக்குது. நம்ம மெயின் ரோட்டுக்கிட்ட தான் போகணும். மாமா தான் வந்து 4 உசுராக திரும்புவாங்க, வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க ஜாமான் எல்லாமே. நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுமே வந்து நம்ம எப்பயோ நம்ம எங்கேயோ பொழப்ப நடத்திட்டு போகிறோம்ப, எங்கேயோ பொழப்ப நடத்த விடுங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு விடாமல் இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்றைக்கி நம்ம கடையில் லீவ் விட்டாச்சு, நம்ம பொழப்புலும் மண்ணாளி போட்டாங்க. இப்படி தான் இருக்கிறாங்க நாட்டில். என்ன பண்ணுறது, பார்ப்போம் என்ன நடக்குது. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரேங்க. பாருங்கள், நாளைக்கு கரெக்டாக பெரிய வீடியோ கண்டிப்பாக இதே மாதிரி டைம் நான் அப்லோட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக வாழுங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். என்னென்ன நடந்துச்சு நான் கரெக்டாக விலாக்காரமாக அதில் சொல்கிறேன். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்புமதி சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அன்புமதி சேனலுக்கு யார் எல்லாமே தள்ளுவண்டி கடை வச்சுருக்கிறீங்களோ, என்னென்ன அனுபவம் பட்டீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தள்ளுவண்டி கடை வச்சுருக்குறேன் அவங்களுக்கு தான் இதெல்லாம் நான் பேசுகிறேன். எல்லாருக்கும் தான் நான் பேசுகிறேன். ஆனாலுமே வந்து அவங்கவுங்கள அனுபவம் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேங்களா? பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.